என் பேரு முத்து. இந்த ஏரியாவுக்கே நான் தான் கெத்து, மத்ததெல்லாம் வெத்து. என் பேரு காவியா, என்ன அழகுல மிஞ்ச யாரியா, நீ கொஞ்சம் போவியா? என் பேரு ஓவியா, என்ன அழகுல மிஞ்ச யாரியா, நீ கொஞ்சம் போவியா? தமிழால் இணைந்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் அன்பான வணக்கம். ப்ரிவியூவில் நீங்கள் பார்த்த மாதிரி இப்போது இன்ஸ்டா யூடியூப்பில் பயங்கரமாக வைரலில் போயிட்டுருக்கக்கூடிய ஏஐ நேம் ஜென்ரேட்டட் இன்ட்ரோ வீடியோ எப்படி மேக் பண்ணுறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்க போகிறோம். நீங்கள் பிகினராக இருந்தால் கூட இப்போ நான் சொல்லக்கூடிய மெத்தடை ஃபாலோ பண்ணி ஈஸியாக உங்களுக்கு பிடிச்ச டைலாக் அண்ட் நேம் அண்ட் கேரக்டரை வச்சு இந்த மாதிரி ஏஐ ஜென்ரேட்டட் வீடியோ ஃப்ரீயாக க்ரியேட் பண்ணிக்கலாம். அது எப்படி அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை இப்போ தான் பார்க்குறேன் அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படின்ற நோட்டிஃபிகேஷன் செட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோட அப்டேட் ரெகுலராக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஏஐ ஜென்ரேட்டட் வீடியோவுக்கு கூகுள் ஃப்ளோ ஆப்பை தான் யூஸ் பண்ண போகிறோம். இந்த ஆப்க்கான லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் க்ரோம் ப்ரௌசரில் கூட ஓப்பன் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட் டைம் இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் கிரியேட் வித் கூகுள் ஃப்ளோ அப்படின்னு கீழே இருக்குது இல்லைங்களா, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதை கிளிக் பண்ணுறது மூலயமா உங்களோட இமெயில் ஐடி கொடுத்து நீங்கள் சைன்அப் பண்ணிக்கலாம். உங்கள் இமெயில் ஐடியை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த பேஜுக்கு வருவீங்க. இதில் எதுலேயும் டிக் பண்ணாமல் நெக்ஸ்ட் அப்படின்றத கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் அவங்களோட ப்ரைவசி பாலிசி ஓப்பன் ஆகும். இதை கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்துட்டு கண்டினியூ அப்படின்னு கொடுத்துக்கோங்க. கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு சைன்அப் ஆகிட்டு இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகிடும். இந்த வீடியோக்கான ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட கேரக்டருக்கான இமேஜை வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு இந்த இடத்துல நியூ அப்படின்னு இருக்கு இல்லையா, இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி பாப்பப் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் கீழே பார்த்தீங்கன்னா குட்டியாக இமேஜ் அப்படின்னு போட்டிருக்கு பாருங்கள், அந்த ஏரோ மார்க்குக்கு முன்னாடி. ஜஸ்ட் அதை வந்து டச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகே. இப்போது பார்த்திங்க அப்படின்னா இங்கே நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து காமிக்குது இல்லையா, இதில் நம்ம இமேஜ் ஜென்ரேட் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு. அதனால் இமேஜ் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே நிறைய ரேஷியோ வந்து கொடுத்துருப்பாங்க. நம்ம இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்க்காக மேக் பண்ணுறதுனால 9:16 ரேஷியோவை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அதே மாதிரி கீழே 1x 2x 3x 4x இருக்கு இல்லைங்களா, இது வந்து எத்தனை இமேஜ் வந்து ஒரே டைமில் ஜென்ரேட் பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம ஒரே டைமில் 4 இமேஜ் ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ லாஸ்ட்டில் இருக்கிற 4 வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் கீழே குட்டியாக ஒரு ஏரோ மார்க் டவுன்வேர்டில் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே நேனோ பனானா 2 அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, இதில் நம்ம எந்த இதை வந்து யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா நேனோ பனானா 2 லைட் அப்படின்ற ஆப்ஷனை தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஆப்ஷனில் மட்டும்தான் நமக்கு அன்லிமிட்டடாக இமேஜஸ் வந்து ஃப்ரீயாக ஜென்ரேட் பண்ணிக்க முடியும். ஸோ அதனால் அதை செலக்ட் பண்ணிவிட்டு கடைசியாக இருக்கக்கூடிய அந்த 4 அப்படின்றதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு மேலே வாட் டு யூ வாண்ட் டு மேக் அப்படின்னு இருக்குங்களா, ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணாலே இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே க்ளோஸ் ஆகிடும். தென் நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு கேரக்டருக்கான ப்ராம்ப்ட் வந்து கொடுத்துருப்பேன். ஜஸ்ட் அதை வந்து காப்பி பண்ணிக்கோங்க. நானும் காப்பி பண்ணிவிட்டு இந்த இடத்துல அதை வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ பேஸ்ட் பண்ணிவிட்டு ஏரோ மார்க்கை கிளிக் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக நம்ம செலக்ட் பண்ண மாதிரி 4 விதமான இமேஜஸ் வந்து ஜென்ரேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இந்த வீடியோவில் நான் யூஸ் பண்ணக்கூடிய இமேஜ் அண்ட் வீடியோ ப்ராம்ப்ட் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் லிங்காக கொடுத்துருக்கேன். லிங்கை கிளிக் பண்ணி காப்பி பண்ணிக்கோங்க. இப்போது நமக்கு 4 விதமான இமேஜ் வந்து ஜென்ரேட் ஆகிடுச்சு. ஜஸ்ட் நீங்கள் இதை கிளிக் பண்ணி இந்த மாதிரி ப்ரிவியூ வந்து பார்த்துக்கலாம். நான் என்ன ப்ராம்ப்டில் கொடுத்துருந்தனோ அது அப்படியே வந்திருக்கு. இதில் 4 விதமான வெரைட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ எனக்கு இந்த லாஸ்ட்டில் இருக்கக்கூடிய இந்த இமேஜ் வந்து ஓகே நல்லாயிருக்கு அப்படின்னு தோணுது. ஸோ இதனால் நான் இதை வந்து வீடியோவுக்கு யூஸ் பண்ண போகிறேன். இந்த மாதிரி நீங்கள் ஜென்ரேட் பண்ணக்கூடிய இமேஜஸில் உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு மேலே இருக்கக்கூடிய 3 டாட் மெனுவை கிளிக் பண்ணி டவுன்லோட் கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிடும். அப்படி இல்லை அப்படின்னா மேலே இருக்கக்கூடிய ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த இமேஜ் வேணுமோ அதை லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு கீழே டவுன்லோட் ஆப்ஷன் இருக்கும், அப்படி கொடுத்தாலுமே டவுன்லோட் ஆகிடும். இப்போ இமேஜ் வந்து டவுன்லோட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம முத்து கேரக்டருக்கான இமேஜ் வந்து க்ரியேட் பண்ணி அதையும் டவுன்லோட் பண்ணியாச்சு. அடுத்தது ஃபீமேல் கேரக்டர் காவியா ஓவியா. ஸோ அந்த இமேஜுக்கான ப்ராம்ப்டை அந்த கேரக்டருக்கான ப்ராம்ப்டை வந்து நம்ம காப்பி பண்ணிக்கலாம்.
இதுக்கான ப்ராம்ப்ட்டுமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ப்ராம்ப்ட்லாம் எப்படி மேக் பண்ணுறது அப்படின்றத அடுத்த வீடியோவில் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக நான் சொல்கிறேன். இப்போதைக்கு ஜஸ்ட் இந்த பிகினர் வீடியோ அப்படின்றதுனால இந்த லிங்க், அதாவது ப்ராம்ப்டை காப்பி பண்ணி அப்படி பேஸ்ட் பண்ணி ஜென்ரேட் பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ நான் காப்பி பண்ணிவிட்டேன். செலக்ட் ஆல் கொடுத்துட்டு இந்த காப்பி பண்ண ப்ராம்ப்டை திரும்ப நம்ம கூகுள் ஃப்ளோ ஆப்பில் வந்து போட்டுக்கலாம். ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி இப்போது நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஜென்ரேட் கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக 4 விதமான இமேஜ் வந்து ஜென்ரேட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 4 விதமான ஃபீமேல் கேரக்டர் வந்து கொடுத்த ப்ராம்ப்ட்டுக்கான இமேஜ் வந்து ஜென்ரேட் ஆகிருக்கு. இதில் 1 by 1 நீங்கள் செலக்ட் பண்ணி உங்களுக்கு எந்த இமேஜ் வந்து பிடிச்சிருக்கோ அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லைனா கீழே எடிட் ஆப்ஷன் இருக்கும், அதில் போயிட்டு நீட் மோர் ரெஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிங்க அப்படின்னா இன்னும் 4 விதமான இமேஜை வந்து ஜென்ரேட் ஆகும். ஸோ எனக்கு இந்த 4ல் இந்த இமேஜ் நல்லா இருக்கிறதுனால நான் அதை லாங் ப்ரெஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கிறேன். டவுன்லோட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது கேரக்டருக்கான இமேஜ் வந்து ஜென்ரேட் பண்ணி டவுன்லோட் பண்ணியாச்சு. இப்போது இமேஜாக க்ரியேட் பண்ண இந்த கேரக்டரை வந்து வீடியோவாக கன்வெர்ட் பண்ண போகிறோம். அதுக்கு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, மேலே இருக்கக்கூடிய ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணி பேக் வந்துட்டு அகைன் ப்ளஸ் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு கீழே இங்கே ப்ளஸ் ஐக்கான் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதில் 3 ஆப்ஷன் இருக்கும். அதில் நடுவில் இமேஜ் அப்படின்னு இருக்கு பாருங்கள். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணாலும் சரி, இல்லை மேலே அப்லோட் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட கேலரி வந்து ஓப்பன் ஆகும். இதில் கடைசியாக நீங்கள் டவுன்லோட் பண்ண அந்த கேரக்டர் இமேஜை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு வந்து முத்து கேரக்டரை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். அந்த இமேஜை செலக்ட் பண்ணி அப்லோட் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அப்லோட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கு அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இமேஜுக்கான வீடியோ ப்ராம்ப்டை வந்து காப்பி பண்ண போகிறோம். இந்த வீடியோ ப்ராம்ப்ட் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஓகே, இப்போ நமக்கு இமேஜ் வந்து அப்லோட் ஆகிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அந்த ப்ராம்ப்டை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ப்ராம்ப்ட் தான் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், காப்பி பண்ணிக்கோங்க. இதில் அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா டைலாக் 1 டைலாக் 2 அப்படின்னு இருக்கும். அந்த வீடியோவில் ஸ்டார்டிங்கில் பார்த்துருப்பீங்க, ஒரு சில டைலாக் வந்திருக்கும். அந்த டைலாக் எல்லாமே இங்கே தமிழில் கொடுத்துருப்பேன். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா என் பேர் முத்து அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, இந்த டைலாக் எல்லாமே நீங்கள் வந்து எடிட் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்ச டைலாக் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ என் பேர் முத்து அப்படின்றத எடுத்துகிட்டு என் பேர் குமார், இல்லை என்னவோ உங்களுக்கு என்ன வேர்டிங் வேணுமோ அதை வந்து நீங்கள் வாய்ஸ் மூலியமாகவும் சரி, இல்லை டெக்ஸ்ட் மூலியமாகவோ தமிழில் டைப் பண்ணிக்கோங்க. நான் ஜஸ்ட் இப்போ வந்து வாய்ஸில் ஆட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ ஓகே, இங்கே பிரவீன் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி டைப் பண்ணிவிட்டு அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இன்னும் ஒரு சில டைலாக்லாம் இருக்கும். இங்கே நான் தான் கெத்து, இந்த ஏரியாவுக்கு நான் தான் கெத்து அப்படின்றதுல இந்த வேர்டிங்கை தூக்கிட்டு உங்களுக்கு பிடிச்ச வேர்டிங் போட்டுக்கலாம். அதே மாதிரி கீழே வந்தீங்க அப்படின்னா பஞ்ச் டைலாக் அப்படின்னு போட்டு மற்றதெல்லாம் வெத்து அப்படின்ட்டு இல்லைங்களா, இந்த இடத்த இந்த மற்றதெல்லாம் வெத்து அப்படின்ற இடம் மட்டும் கொஞ்சம் பஞ்சாக வர்ற மாதிரி போட்டிங்க அப்படின்னா வீடியோவில் அந்த இடம் எக்ஸ்ப்ரெஷனோடு இருக்க பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ உங்களுக்கு என்ன டைலாக் வேணுமோ அதை எடிட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஆல்ரெடி இருக்கிற டைலாக் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஜஸ்ட் அண்டு கொடுத்துட்டு இதை வந்து செலக்ட் ஆல் கொடுத்து காப்பி பண்ணிக்கிறேன். ஓகே, ப்ராம்ப்டை வந்து காப்பி பண்ணியாச்சு. இங்கே கூகுள் ஃப்ளோ ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ இமேஜ் ஆட் பண்ணோம் இல்லையா, அதை வந்து ஆட் பண்ணோம். அதுக்கு ப்ளஸ் ஐக்கான கிளிக் பண்ணிவிட்டு அந்த 3 ஆப்ஷனில் லைப்ரரின்னு போனீங்கன்னா இப்போ ஆட் பண்ண இமேஜ் காமிக்கும். அதை கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஆட் பண்ணதுக்கப்புறமா லாங் ப்ரெஸ் பண்ணி காப்பி பண்ண வீடியோக்கான ப்ராம்ப்டை பேஸ்ட் பண்ணுங்கள். தென் இமேஜ் அப்படின்ட்டு ஆல்ரெடி செட்டிங் கொடுத்துருந்தோம் இல்லையா, அதை வந்து கிளிக் பண்ணி வீடியோ அப்படின்னு சொல்லி சேஞ்ச் பண்ணுங்கள். இதில் ரேஷியோ 2 இருக்குது. நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 9:12 தான் பண்ண போகிறோம். அதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு 10 செகண்ட் வீடியோ அப்படின்றதுனால 10 செகண்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து 4 அப்படின்றத செலக்ட் பண்ணக்கூடாது. ஜஸ்ட் 1 அப்படின்றக்க பாருங்கள், 1x. ஸோ அதை மட்டும்தான் செலக்ட் பண்ணோம். ஏன் அப்படின்னா வீடியோவுக்கு வந்து ஃப்ரீ கிடையாது, நமக்கு கிரெடிட் வந்து எடுப்பாங்க. அதனால் 1 வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அந்த ஆப்ஷனில் வந்து ஆம்னி ஃப்ளாஷ் அப்படின்றதையும் செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஜென்ரேட் கொடுத்துருங்க. கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வீடியோ வந்து ஜென்ரேட் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த கூகுள் ஃப்ளோவில் நம்ம சைன்அப் பண்ணக்குள்ளே நம்மளோட அக்கௌண்ட்டுக்கு ஃப்ரீயாக 50 கிரெடிட் வந்து கொடுத்துருவாங்க. அதனால் நம்ம தனியாக பே பண்ணி கிரெடிட் வாங்கணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆப்பில் பார்த்திங்க அப்படின்னா டெய்லியுமே நமக்கு 50 கிரெடிட் வந்து கொடுப்பாங்க. இன்றைக்கி கொடுத்த 50 கிரெடிட்டை யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நாளைக்கு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு இன்னொரு 50 கிரெடிட் வந்து வந்துடும். இப்போ நம்ம இந்த ஆம்னி ஃப்ளாஷ் அப்படின்றத யூஸ் பண்ணுறோம் இல்லையா, இதனால் நம்ம ஒரு 10 செகண்ட் வீடியோ க்ரியேட் பண்ணுறதுக்கு 15 கிரெடிட் நம்மளோட அக்கௌண்ட்லேருந்து எடுத்துப்பாங்க.
இந்த மெத்தடில் பார்த்திங்க அப்படின்னா நம்மளால் மேக்ஸிமம் 50 கிரெடிட்டை யூஸ் பண்ணி 30 செகண்ட் ஃப்ரீயாக வந்து க்ரியேட் பண்ணிக்க முடியும் ஒரு இமெயில் ஐடியில். ஸோ நீங்கள் மல்டிபிள் இமெயில் ஐடிஸ் க்ரியேட் பண்ணி ஒவ்வொரு அக்கௌண்ட்லேயும் 10 செகண்ட்ஸ்க்குன்னு நிறைய வீடியோஸ் வந்து ஃப்ரீயாகவே ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த வீடியோ ஜென்ரேட் ஆகிட்டுருக்க இதே டைமில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, கீழே இருக்கக்கூடிய ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி இமேஜஸில் போய்ட்டு கேலரியில் நம்ம ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கிற அந்த ஃபீமேல் கேரக்டருக்கான இமேஜை செலக்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எப்படி முத்து கேரக்டருக்கான வீடியோ ஜென்ரேட் பண்ணுறதுக்கு ப்ராம்ப்டை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணமோ அதே மாதிரி தான் இந்த காவியா கேரக்டருக்கும். ஜஸ்ட் டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ ப்ராம்ப்ட் லிங்க் கொடுத்துருப்பேன். அதை ஓப்பன் பண்ணி அந்த ப்ராம்ப்டை காப்பி பண்ணி இங்கே இந்த இமேஜை அப்லோட் பண்ணதை ப்ளஸ் ஐக்கான் கொடுத்து ஆட் பண்ணிவிட்டு கீழே அதை பேஸ்ட் பண்ணிவிட்டு ஜென்ரேட் கொடுக்க போகிறீங்க. ஆட்டோமேட்டிக்காக வீடியோ வந்து ஜென்ரேட் ஆக போகுது. ஸோ இப்போ முத்துக்கான வீடியோ வந்து ரெடி ஆகிடுச்சு, பார்த்தீங்கனாலே தெரியும். இதே மாதிரி தான் ஓவியாவுக்கும். இது இப்போ இந்த ஓவியாவோட ப்ராம்ப்ட் தான் இங்கே வந்து ஷோ பண்ணுறேன். இதில் பார்த்திங்க அப்படின்னா தமிழ் வேர்ட்ஸ் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அது வீடியோவில் பார்த்தீங்கனாலே டைலாக் பேசியிருப்பாங்க. ஸோ அந்த டைலாக் எல்லாமே இங்கே தமிழில் இருக்கும். அந்த டைலாகை நீங்கள் எடிட் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்ச நேமோ இல்லை உங்களுக்கு பிடிச்ச டைலாகோ வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் எடிட் பண்ணிவிட்டு செலக்ட் ஆல் கொடுத்து காப்பி பண்ணி அந்த கூகுள் ஃப்ளோ ஆப்பில் பேஸ்ட் பண்ணி ஜென்ரேட் கொடுத்தீங்க அப்படின்னா ஃபீமேல் கேரக்டருக்கான வீடியோவும் ரெடி. ஸோ இப்போ ஜென்ரேட் ஆன வீடியோவை நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ கிளிக் பண்ணி ப்ரிவ்யூ பார்த்துக்கோங்க. மேலே இருக்கக்கூடிய 3 டாட்டை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணலாம். அப்படி இல்லைனா லாஸ்ட்டாக நம்ம இமேஜ் எப்படி டவுன்லோட் பண்ணமோ அதே மாதிரி தான் வீடியோவும். ஸோ ரொம்பவே சிம்பிள். நான் சொன்ன மெத்தடை ஃபாலோ பண்ணி ஈஸியாக நீங்கள் இந்த மாதிரி நேம் இன்ட்ரோ வீடியோ க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த ப்ராம்ப்ட் வந்து எப்படி மேக் பண்ணுறது அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்கலாம். ஏஐ ரிலேட்டட் வீடியோஸில் உங்களுக்கு எந்த மாதிரியான வீடியோ வேணும் அப்படின்றத இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ அது ரிலேட்டடான வீடியோவை நான் அடுத்தடுத்து அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். சீக்கிரமே அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.